இந்தியாவுடைய தேசியவாதி என்னன்னு கேட்டால் மறதின்னு சொல்லுவாங்க. அது பெரிய மறதி யாருக்கு தெரியுமா இருக்குது? நம்பர் 1 மறதி உனக்கு தான். ஆமாம், நீ தான் ஆண்டவர் உனக்கு செஞ்ச நன்மையை மறந்துட்ட, ஆண்டவர் உன்னை மீட்டெடுத்ததை மறந்துட்ட, ஆண்டவர் உன்னை ரசித்ததை மறந்துட்ட, ஆண்டவர் உனக்கு செஞ்ச உதவிகளை மறந்துட்டு இந்த உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்ட. இன்னெல்லாம் அதிக நேரம் ஜெபம் பண்ணுவேன், அதை மறந்துட்ட. பல மணி நேரம் வேதத்தை வாசிப்ப, அதை மறந்துட்ட. ஆண்டவரை பல மணி நேரம் ஆராதிப்ப, அதை நீ மறந்துட்ட. இன்னும் சொல்ல போனோன்னா ஏசப்பான்னு உரிமையாக கூப்பிடுவ பற்றியா, அதையும் நீ மறந்துட்ட. பாரு, நீ மறந்துருந்தாலும், நீ ஆண்டவரை வெறுத்து தூரமாக இருந்தாலும், இன்னைக்கு நீ உறவுகளை நம்பி, நண்பர்களை நம்பி, உனக்கு பிடிச்சவங்களை நம்பி ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டு இருந்தாலும், ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார் என்னன்னா, ஏசையா 44வது அதிகாரத்தில் 21வது வசனம், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பாரு, ஆண்டவர் உன்னை மறக்கலையா, நீ தான் ஆண்டவரை மறந்துட்ட. ஆனால் ஆண்டவர் உன்னை மறக்கலை, அவர் உன்னை நேசிக்கிறார். நீ இன்னைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன் நிலைமையும் தெரியும், உண்மையும் தெரியும். அதனால் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீயும் ஆண்டவரை நேசிப்பன்னு சொன்னால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென்.